ஹாய் குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய துளி வசந்தி ரவி. இன்றைக்கி புளி சாதம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கோயிலில் கொடுக்குற அந்த பெருமாள் கோயிலெலாம் கொடுப்பாங்க, ஆஞ்சநேயர் கோயிலெலாம் கொடுப்பாங்க. புளி சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாமளும் அதே மாதிரி செய்யலான்ட்டு ரொம்பவே ட்ரை பண்ணுவோம். அந்த ஒரு டேஸ்ட் வராது. இன்றைக்கி அதே மாதிரி டேஸ்ட்டில் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு பிறகு இந்த அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். புளி ஊற வைக்கும்போது நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சா சீக்கிரமாக நமக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோடய கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு நான் ஊற வச்சிட்றேன். ஒரு 10 நிமிஷம் அது ஊறிட்டுருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம புளியோதரைக்கு வேண்டிய பொடி தயார் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் மாதிரி வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். அது நல்லா வறுத்துக்கணும். ட்ரை ரோஸ்ட்டாக தான் நம்ம வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. நல்ல கோல்டன் கலரில் வரணும். வாங்கி இது ஒரு தட்டில் போட்டுக்கலாம். அதே 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும், இல்லாட்டினா கறியிரும். இந்த பொடி செஞ்சு வச்சுக்கிட்டா நீங்கள் எப்போ புளி சாதம் செய்ய விரும்புகிறீங்களோ அப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் எடுத்து போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் அதேமாதிரி நல்லா வறுத்துக்கணும். வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அதையும் அந்த பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ எள்ளு தான் போடுறேன். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். பாருங்கள், எள்ளு எப்பொழுதுமே பொரிஞ்ச வாட்டி தான் நம்ம எடுக்கணும். அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. நல்லா பொரியணும். அப்போ தான் இந்த கசப்பு சுவை இருக்காது. அதே அந்த தட்டிலே கொட்டிடுறேன். உப்பு 1 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் ஜீரகமும் போட்டு வறுத்துக்கலாம். ஜீரகம் பொரியணும். மிளகு நல்லா வறுபட்டு வாசனை வரும். அந்த பக்கத்தில் நம்ம எடுத்துடணும். உப்பு வரமிளகா ஒரு 8 வரமிளகா பக்கமாக நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை இதிலேயே போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் நம்மளுடைய புளியோதரை. இதுலேயே வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு வறுத்துக்கலாம். நான் அது வீடியோ எடுக்க முடியல. மறக்காமல் வெந்தயம் போட்டுங்க. வெந்தயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்தயத்தையும் நல்லா வறுத்துட்டு அதையும் இதோட மிக்சியில் அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் போதும். கொஞ்சம் கரகரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா நம்ம இது 2 மாதம் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதோ ஒரு வெளியூர் போகிறோம், இல்லை நமக்கு காலையில் டைமில் ஏதோ லஞ்சு பேக்கப் பண்ணோம், அந்த மாதிரி சமயத்தில் இது டக்குன்னு எடுத்து போட்டு நம்ம செய்யலாம். ஈஸியாக இருக்கும் வேலை. இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் காய்ச்சிடலாம். அதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெய் போட்டு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் பூண்டு போட்டுக்கிறேன். எனக்கு பூண்டு ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். கோயிலெல்லாம் பூண்டு போட மாட்டாங்க, ஆனால் நான் எனக்காக போட்டுக்கிறேன். 2 வரமிளகாய் இல்லாட்டி 3 வரமிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 கட் பண்ணி போட்டுக்குங்க. கறிவேப்பிலை போட்டுக்குங்க. பாருங்கள், வேர்க்கடலை இதில் போட்டுக்கணும். நல்லா இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், தோல் எடுத்துகிட்டு இதில் போட்டிருக்கேன். வேர்க்கடலை எப்படி வறுக்கணும், நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அப்போ தான் நம்ம 1 மாதம் வச்சுருந்தாலும் அந்த புளிக்காய்ச்சலில் இருக்க அந்த வேர்க்கடலை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. அதிலே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். புளி கரைச்சி வச்சதை இதோட ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு நான் புளியை ஊற்றிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த தண்ணியெலாம் சுண்டி நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே நல்லா இதாகணும். மேலே அப்படியே தேங்கி நிற்கணும். அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கணும். பாருங்கள், எப்பொழுதுமே நம்ம புளியோதரை செய்யும்போது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். எல்லா புளிக்காய்ச்சல்லையும் சாப்பாடு போட்டு கிளறக்கூடாது. கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் புளி அதிகமாக இருந்தாலோ இல்லை கம்மியாக இருந்தாலோ அப்போ அதை சேர்த்தே நம்ம கிளறிக்கலாம். அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கிளறுங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். புளி பத்தலைன்னா கூட நம்ம எடுத்து வச்ச புளியோதரையை ஊற்றி கிளறிக்கலாம். அந்த மாதிரி செய்யுங்க. பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கணும். இந்த புளியோதரை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ட்ரெயின்லேயோ இல்லை ஏதோ ஒரு டூரோ இல்லை வெளியூரோ கோயிலுக்கோ எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு புளி சாதம் தான் நம்ம செஞ்சு கொண்டு போகிறதுக்கு ஆசைப்படுவோம். இது 2 நாள் வச்சாலும் கெட்டே போகாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பழசாகாத ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள் நல்லா ஆற வச்சு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த புளியோதரை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம டூருக்கெலாம் போகும்போது இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையும் ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.